வணக்கம் உலக தமிழ் உறவுகளை மீண்டும் ஒரு உலக நகர்வுகள் நிகழ்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இங்கு நான் அருள், என்னுடன் இணைந்து அரசியல், பொருளாதார மற்றும் இராணுவ புலனாய்வு ஆய்வாளர் கலாநிதி அருஸ் அவர்கள் இணைந்து கொள்கிறார். வணக்கம் அருஸ். வணக்கம் அருள். இலக்கு நேர்களுக்கு அன்பு எழுந்த வணக்கம். அருஸ், தொடர்ந்தும் இந்த ஹோர்முஸ் சம்பந்தப்பட்ட தகவல்களை தான் உலக செய்திகளிலே தலைப்புச் செய்திகளாக வந்து கொண்டிருக்கின்றன. ஹோர்முஸ் சம்பந்தமான இந்த பேச்சுவார்த்தைகள் அல்லது ஈரானுக்கும் அமெரிக்காவுடைய பேச்சுவார்த்தைகள் முடக்க நிலையில் இருக்கின்றன. பேச்சுவார்த்தை நடக்கும் என்று அமெரிக்கா கூறுகிறது, ஆனால் ஈரான் அதை மறுத்திருக்கிறது. தாங்கள் உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு தயாரில்லை என்று கூறுகிறார்கள். அதே வேளையிலே ஹோர்முஸ் நீர்முனையினுள்ள உள்ள இந்த கண்ணி வடிகளை அகற்றுவதற்கு மூன்றாம் தரப்பு தேவையில்லை என்று ஈரான் கூறியிருக்கிறது. என்னதான் நடக்கிறது ஹோர்முஸிலே? கொஞ்சம் விளக்கமாக கூறுங்கள். அதாவது இந்த பேச்சுவார்த்தை இன்று செவ்வாய்க்கிழமை இடம்பெறுவதாக இருந்தது. இருதரப்புகளும் அங்கு சென்றாலும் கட்டாருடன் தான் பேச்சுக்களை நடத்துவதாக இருதரப்பும் கூறியிருக்கின்றது. ஆனால் இரண்டு தரப்பும் நேரிடையாக பேசியதாக இன்னும் தகவல்கள் வரவில்லை. ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் பேச்சுக்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னரே தனது நிபந்தனைகளை அது சொல்லிவிட்டது. அதாவது இந்த புரிந்துணர்வு உடன்பாட்டில் இருக்கின்ற எந்த ஒரு நிபந்தனையிலும் விட்டுக் கொடுப்புக்கு தாங்கள் தயாராக இல்லை என்பதை ஈரான் கூறிவிட்டது. அதே சமயம் அமெரிக்காவை பொறுத்தவரையில் தற்போதைய இந்த பேச்சுவார்த்தையை ஈரானை பலவீனப்படுத்துவதற்காக இதை பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தான் இப்போது மிக முக்கிய விடயமாக இருக்கின்றது. அதே சமயம் இந்த அதாவது நீங்கள் கூறியது போலதான் ஈரானின் வெளிவிவகார அமைச்சகம் கூறியிருக்கின்றது என்னென்று சொன்னால், இந்த பேச்சுவார்த்தையில் தாங்கள் இன்னும் சில நாட்களுக்கு இந்த அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையில் பங்கு பெறுவது தொடர்பாக தாங்கள் இன்னும் முடிவெடுக்கவில்லை என்று கூறியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், அதாவது அந்த பேச்சுவார்த்தையில் முதல் கொண்டு வரப்பட்ட MOU என்ற புரிந்துணர்வு உடன்பாட்டில் இருந்த எந்த ஒரு நிபந்தனையையும் அமெரிக்கா நிறைவேற்றுவதற்கு முன்வரவில்லை என்றது அவர்களின் குற்றச்சாட்டாக இருக்கின்றது. ஈரானிடம் அதாவது இந்த சில ஆய்வாளர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், ஈரானிடம் உள்ள செல்வாக்கை அல்லது பேரம் பேசும் சக்தியை குறைப்பதற்காகவும் இந்த பல ஒப்பந்தத்தை பலவீனப்படுத்துவதற்காகவும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் முயற்சிப்பதாக கூறுகிறார்கள். இருப்பினும் அமெரிக்கா ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளவில்லை, ஈரான் பதிலடி கொடுக்கக்கூடும் என்று கூறுகிறார்கள். ஏனென்று சொன்னால், அவர்களுக்குள்ள பிரச்சனை என்னென்று சொன்னால், இது JCPO என்ற அணுசக்தி ஒப்பந்தம் போன்றது அல்ல என்றும், ஒரு கடமைக்கு ஈடாக இன்னொரு கடமை நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையில் தான் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் செயற்பட்டு வருவதாகவும், அதாவது இந்த ஒபாமா கொண்டு வந்த உடன்பாடு அதன் உடன்பாடாவே முடிந்தது. இது அப்படி அல்ல, நீங்கள் ஒன்று தந்தால் நான் ஒன்றை தர வேண்டும் என்ற ஒரு நிலைக்குள் தான் இதை எழுதியிருக்கிறார்கள் இந்த உடன்பாட்டை. அப்ப ஒரு தரப்பு தனது கடமைகளை நிறைவேற்றாது விட்டால் மறுதரப்பு அதை செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை என்ற ஒரு நிலைமை இந்த உடன்பாட்டில் இருப்பதாக ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அதுல முக்கியமாக அவர்கள் கூறுவது என்னென்று சொன்னால், ஹோர்முஸ் நீரிணை ஓமான் வழியான மாற்றுப்பாதைகளை பயன்படுத்த அமெரிக்கா முயற்சிக்கிறது. ஆனால் ஈரான் அதனை தாக்குகிறது. லெபனான் விடயத்தில் லெபனானில் இஸ்ரேல் அங்கீகாரம் அளிக்கும் வகையில் இஸ்ரேலுடனான ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட லெபனான் அரசாங்கத்தை பயன்படுத்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் முயற்சிக்கின்றன. ஆனால் இந்த நிகழ்வு வெற்றி பெறாது என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். ஏனென்றால் ஈரான் அதற்கு எதிராக நிற்கின்றது. யுரேனியத்தை பொறுத்தவரையில் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் பெற ஈரானுக்கு செல்ல போவதாக இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி நிறுவனத்தின் தலைவர் குரோசி கூறியிருக்கின்றார். தான் ஈரானுக்குள் அதை கண்காணிக்க செல்ல போவதாக. ஆனால் ஈரான் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை தனது நாட்டுக்கு வெளியில் கொண்டு போக அனுமதிக்காது என்று கூறப்படும்.
$300 பில்லியன் அரபு ஆட்சியாளர்களால் ஈரானுக்கு பணம் செலுத்த வேண்டும் என்று அமெரிக்கா கூறியிருக்கிறது. ஆனால் ஈரானுக்கு எதிரான விரோத போக்கை கடைபிடிக்குமாறு அரபு ஆட்சியாளர்களை மறுபலமாக அமெரிக்கா ஊக்குவிக்கும். அதற்காகத்தான் இந்த மார்க்கோ ரூபியோ அமெரிக்காவின் வெளிவார செயலாளர் அங்கு சென்றார் என்று கூறப்படும். அது கார்முஸ் நீரிணை இன்னும் முழுமையாக திறக்கப்படவில்லை. இது ஒரே இரவில் பொருளாதார பிரச்சனையை தீர்க்காது என்று கூறப்படுகிறது. எண்ணெய் விலைகளில் சரிவு மற்றும் அது தொடர்பாக அதாவது சரிவு ஏற்பட்டாலும் உலகத்துக்கு தேவையான எண்ணெய் இன்னும் சென்று சேரவில்லை என்றுதான் கூறப்படுகிறது. அப்ப எல்லாம் ஒரு என்னென்று சொன்னால் அமெரிக்க அதிபர் ட்ரம்பை பொறுத்தவரையில் இந்த போரிலிருந்து வெளியேற முடியாத அதாவது வழிகள் அற்ற முறை. ஏனென்றால் அவர்கள் கூறுகிறார்கள் முதல் 40 நாள் வான்வழி தாக்குதலை நடத்தினார்கள், வான்படையை பயன்படுத்தினார்கள், அது வெற்றி பெறவில்லை. பிறகு அதிலிருந்து கடற்படைக்கு மாறினார்கள், அது வெற்றி பெறவில்லை. அதற்கு பிறகு உடன்பாட்டுக்கு வந்தார்கள். அதாவது உடன்பாட்டுக்கு வந்த பிற்பாடும் அவர்களால் அதை முழுமையாக நிறைவேற்ற முடியவில்லை என்றதைத்தான் இது காட்டுகிறது என்று கூறுகிறார். இப்பொழுது அதாவது ஈரானுடைய வங்கிகள் மீது சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டு 2 நாட்களாக வங்கிகள் முடக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதே வேளையிலே பேச்சுவார்த்தை அந்த முடக்கி வைக்கப்பட்டவர்களுடைய 67 பில்லியனிலே முதல் கட்ட 6 பில்லியன்களை அவரிடம் ஒப்படைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் தகவல் வருகிறது. ஒரு பக்கம் பணத்தை கொடுக்கிறார்கள், இன்னொரு பக்கம் இருக்கிற வங்கியை முடக்குகிறார்கள். இன்னொரு பக்கம் பார்க்க போனால் அமெரிக்க பொருளாதாரம், ஜப்பானிய பொருளாதாரம் கூட பெருமளவு ஆட்டம் கண்டிருப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. எல்லாவற்றுக்கும் காரணம் இந்த இந்த குறிப்பாக இந்த மத்திய கிழக்கிலே வந்த மோதலும் எண்ணெய் விலை அதிகரிப்பும். அமெரிக்கா நிறைய பணத்தை இதுக்குள்ளே செலவழித்திருக்கிறது. அதனால் அமெரிக்க மக்கள் மீதும் வரிகள் வந்திருக்கின்றன. நான் முதல் இது ஒரு ஆய்விலே கூறியிருந்தேன், அமெரிக்க பெடரல் வங்கி வட்டி வீதத்தை அதிகரித்திருந்தது என்று சொல்லியும். நேற்று குறிப்பிட்ட தகவல் நான் நியூசிலாந்தை பற்றி குறிப்பிட்டிருந்தேன். அதில் ஒரு சிறிய திருத்தம் இன்னும் அதாவது இந்த வட்டி வீதத்தை அதிகரிப்பதற்கான முடிவு இன்னும் அது எட்டப்படாமல் இழுவறியில் தான் இருக்கிறது. இன்னும் சில நாட்களில் அது வரும் என்றது போலத்தான் பேசப்படுகிறது. அப்ப இந்த உலக பொருளாதாரம் இவ்வளவு தூரம் ஆட்டம் காணுகிறது, இது சம்பந்தமாக கூறுங்கள். இவ்வளவு ஆட்டம் கண்டும் எதுக்காக அமெரிக்கா இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறது? சொந்த நாடே பொருளாதாரமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக அதாவது ஜப்பான் ஒரு பெரிய பொருளாதார வல்லரசு, சாதாரண நாடு கிடையாது. ஆனால் அந்த பொருளாதாரமே இப்பொழுது ஆட்டம் கண்டுள்ளது. கூறுங்கள் இதை பற்றி சற்று. பொருளாதாரம் கடுமையாக, அதாவது உலகத்தின் பொருளாதாரம் கடுமையான பாதிப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. இது அமெரிக்காவினது மட்டுமல்ல, உலக பொருளாதாரத்தையுமே தற்போதைய இந்த ஈரான் போர் அதால பாதாளத்துக்கு தள்ளி இருக்கு. அதாவது 2வது உலக போருக்கு பிறகு முதல் முறையாக அமெரிக்காவின் தேசிய கடன் அந்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அதாவது 100% அதிகமாக உயர்ந்துள்ளதாகவும், அதாவது ஒரு ஆண்டில் அந்த நாடு உற்பத்தி செய்யும் மொத்த மதிப்பை விட அதன் கடன் சுமை அதிகமாக இருப்பதாகவும், இத்தகைய நிலை பொதுவாக பெரும் நெருக்கடிகள் அல்லது போர்க்கால பொருளாதார சூழலில் மட்டும்தான் ஏற்படும் என்று கூறியிருக்கிறார்கள். அதாவது வெறும் கடன் தொகையின் அளவை விட அது எவ்வளவு வேகமாக வளர்கிறது மற்றும் அதற்கான வட்டி அல்லது நிர்வாக செலவுகள் என்ன என்பதே இங்கு முக்கியம் என்றும் பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டுவதாகவும் கூறியிருக்கின்றார்கள். இருப்பினும் இந்த எல்லையை கடப்பது பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான நீண்ட கால அறிகுறி என்றும் கூறுகிறார்கள். அதே சமயம் இப்ப ஈரானில் இடம்பெற்ற போரினால், ஈரானில் மேற்கொள்ளப்பட்ட போரினால் ஒவ்வொரு அமெரிக்கர்களும், அமெரிக்காவில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் $1000 அவர்களுக்கு செலவாக இருப்பதாக, ஈரான் போருக்கு அவர்கள் செலவழிப்பதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த செலவு அதிகரித்து வருவதாக இந்த மூடில்ஸ் என்ற நிதி நிறுவனம் அதன் தலைமை பொருளாதார நிபுணர் மார்க் சண்டி தெரிவித்திருக்கிறார். அவர் கூறுகிற போர் தொடங்கியதிலிருந்து ஒவ்வொரு அமெரிக்க குடும்பமும் $1000 செலவு செய்து வருகின்றனர் என்றும், அதாவது அதை பிரேக் டவுன் பண்ணி சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், எரிபொருளுக்காக ஒரு குடும்பமும் $300 செலவழிக்கிறார்கள். அதே சமயம் மளிகை பொருட்களுக்காக $200 அதிகமாக செலவழிக்கிறார்கள்.
உயர்ந்த வட்டி விகிதங்களால் $150 செலவழிக்கிறார்கள். விமான டிக்கெட்டுகளால் $100 செலவழிக்கிறார்கள். அதிக வரிகளை செலுத்துவதால் $250 செலவழிக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் ஈரான் போருக்கான செலவு மட்டும் $113 பில்லியன் என்று கூறியிருக்கிறார்கள். 2027 ஆண்டுக்கான அமெரிக்காவின் பாதுகாப்பு செலவனம் $1.2 டிரில்லியன் ஆகும் என்றும் கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் ட்ரம்ப் ஒன்றை கூறியிருக்கின்றார், அமெரிக்காவில் பெட்ரோல் விலையை குறைக்க இப்போது பெட்ரோல் நிறுவனங்களுக்கு அமெரிக்கா அவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார். பெட்ரோல் சில்லறை விற்பனையாளர்கள் உடனடியாக விலையை குறைக்க வேண்டும் என்று சொல்லியும், ஏனென்றால் ஒரு பீப்பா எண்ணெய் இப்போது $68 இருக்கிறதால் குறைந்து வரும் சூழ்நிலையில் இவர்கள் ஏன் அதிகமாக விற்கிறார்கள் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அதாவது நமது சிறந்த அமெரிக்க மக்களுக்கு விலையை குறைப்பதை இவர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று சொல்லியும், சில்லறை விற்பனையாளர்கள் இதை செய்யாவிட்டால் அவர்கள் பெரும் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் என்றும் ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார். ஒரு கலன் $2.5 என்ற விலைக்காக விற்கப்பட வேண்டும் என்று இப்போது அவர் மிரட்டி இருக்கின்றார். அதிலும் குறிப்பாக அவர் கலிபோர்னியாவைத்தான் குறிவைத்து தாக்கியிருக்கிறார். கலிபோர்னியா தான் தனது சொந்த மக்கள் மீது அதிக வரிகளை விதிப்பதாக கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாது பெட்ரோல் விலையை விட வரி விலை தான் அதிகமாக இருக்கின்றது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். பெட்ரோலை விட இவர்கள் போடுகிற வரி தான் அதிகமாக இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். அதே போல நீங்கள் கூறியது போலதான் ஜப்பானும் ஒரு மிக முக்கிய பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நாடு. அந்த நாடு இப்போது அமெரிக்க டாலருக்கு எதிராக ஜப்பானின் யென் மதிப்பு 40 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கடும் சரிவை சந்தித்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். வட்டி விகித இடைவெளி அதிகரிப்பு மற்றும் மத்திய கிழக்கில் எரிசக்தி விநியோக சிக்கல்களுக்கு மத்தியில் ஜப்பானின் யென்னின் மதிப்பு 1986க்கு பிறகு முதல் முறையாக 162 என்ற அளவை கடந்து 40 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு சரிந்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். இதை தவிர நீங்கள் கூறியது போல ஈரான் நீங்க அதாவது இந்த $24 பில்லியன் 12 பில்லியன்கள் உடனடியாக கொடுப்பதாக கூறியிருந்தார்கள். அதிலும் 6 பில்லியனை கட்டாருக்கு கொண்டு வந்ததாக கூறினார்கள். ஆனால் இன்னும் அது கொடுக்கப்படவில்லை என்றுதான் கூறப்படுகிறது. ஈரான் அதிபர் பெசஸ்கியான் நேற்று கூறியிருந்தார், அந்த $6 பில்லியன் விடுவிப்பதற்கான வேலைகள் நடந்து வருவதாகவும், ஆனால் இன்னும் தெஹ்ரானுக்கு அது கையளிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். இதே ஜப்பான் நாடு ஒரு காலப்பகுதியிலே தன்னுடைய நாணயத்தை 100 மடங்காக தானே பெறுமதி இறக்கம் செய்த நாடு. அப்பொழுது அவ்வளவுத்துக்கு பொருளாதார வல்லரசு. அதனால் தங்களுடைய நாட்டு பொருட்கள் மற்ற நாடுகளில் எல்லாம் பாதி விலையில் கிடைக்கும். அதனால் ஏற்றுமதி அதிகரிக்கும். இறக்குமதி பொருட்கள் விலைகள் 2 மடங்காவதை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை என்றால் அவர்கள் தன்னிறைவாக எல்லா பொருட்களையும் தானே உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் செய்தவர்கள் என்பதனால் இன்று அப்படியான ஒரு வல்லரசு பொருளாதாரமே இன்றைக்கு ஆட்டம் காணும் நிலையில் வந்திருக்கிறது என்று கூறுகிறீர்கள். நல்லது. இப்பொழுது நாங்கள் இஸ்ரேல் பற்றி பார்ப்போம். நேற்றும் அதாவது சண்டை நடந்திருக்கிறது. ஹிஸ்புல்லாவை சேர்ந்த ஒருவர் கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் கூறியிருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு தகவல் வந்திருக்கிறது. ஒரு செய்தியில் படித்தேன், இந்த காசாவிலே அதாவது இந்த பலஸ்தீனியர்கள் இப்போது கொல்லப்படுபவர்களை புதைப்பதற்கு கூட இடம் இல்லாமல் போய்விட்டது, எல்லா இடமும் நிறைந்து விட்டது என்று சொல்லி ஒரு தகவலும் வருகிறது. மத்திய கிழக்கு அதாவது இஸ்ரேல் மற்றும் லெபனானுக்கு இடையிலான ஹிஸ்புல்லாவுக்கு இடையிலான நிலைமை சண்டை இப்பொழுது எப்படி இருக்கிறது, அதை பற்றி கொஞ்சம் கூறுங்கள். சண்டை தொடர்ச்சியாக அங்காங்கே இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. இன்றும் இஸ்ரேல் ஹிஸ்புல்லாக்களின் தெற்கு லெபனான் பகுதியில் மேற்கொண்ட தாக்குதலில் ஹிஸ்புல்லா போராளி ஒருவர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. அதே சமயம் காசா பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட குண்டு வீச்சில் 2 பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. லெபனானில் இதுவரையில் 4278 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 12196 பேர் காயமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. அதே சமயம் ஹிஸ்புல்லாக்களும் இஸ்ரேல் படையினர் மீது அவ்வப்போது பதுங்கி தாக்குதல்களையும் மற்றது ஆளில்லாத தாக்குதல் விமான தாக்குதல்களையும் தொடர்ச்சியாக நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இதனிடையே இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் கூறியிருக்கின்றார், கட்ஸ் அவர் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால்,
தாங்கள் பூமிக்கு அப்பால் தாக்குதல்களை நடத்துவதற்கான விண்வெளி லேசர் தொழில்நுட்பத்தை இஸ்ரேல் உருவாக்கி இருப்பதாகவும் அந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் கூறியிருக்கின்றார். இதன் மூலம் அத்தகைய எல்லையை கடக்கும் முதல் நாடாக இஸ்ரேல் திகழும் என்றும், இன்று வரை விண்வெளி தாக்குதல் நடத்தும் திறன் எந்த நாட்டுக்கும் இல்லை என்றும், அத்தகைய திறனை கொண்ட உலகில் முன்னணி நாடாக தாங்கள் திகழ்வார்கள் என்றும் கூறியிருக்கிறார். அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இஸ்ரேலின் நிதி அமைச்சர் என்ன ஸ்மோட்ரிச் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், மேற்கு கரை பகுதியில் தாங்கள் கிட்டத்தட்ட 103 புதிய குடியிருப்பு கொலனிகளை உருவாக்க உள்ளதாகவும், அதில் 160 புதிய கிராமங்கள் உருவாக்கப்படும் என்று சொல்லியும் 1 மில்லியன் மக்களை தாங்கள் அங்கு குடியேற்றுவோம் என்றும் கூறியிருக்கிறார். இன்று இஸ்ரேலியான் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு அங்கு சென்றிருக்கின்றார். அதாவது தெற்கு லெபனான் பகுதிக்கு சென்று படையினருடன் உரையாற்றி இருக்கின்றார். அதற்கு பிறகு தொலைக்காட்சியில் தோன்றிய அவர் அங்கு கருத்துரைத்த போது தாங்கள் அந்த 2023 ஆண்டு அக்டோபர் மாதம் தாக்குதல் நடத்தியவர்களில் எல்லோரையும் தாங்கள் கொன்று விட்டதாகவும், தாங்கள் விரும்பினால் ஈரானையும் தாங்கள் தாக்குவோம் என்று சொல்லியும், தாங்கள் தனியாக தாக்குவோம், தங்களுக்கு வேறு யாரது துணையும் தேவையில்லை என்ற மாதிரி பேசியிருக்கிறார்கள். தனக்கு தான் அடுத்த இந்த தேர்தலில் தான் வெல்லுவேன் என்ற 100% நம்பிக்கை இருப்பதாகவும் கூறியிருக்கிறார். அவர் தெற்கு லெபனான் பகுதிக்கு சென்றது இவ்வாறு பிரச்சாரங்கள் செய்வதெல்லாம் பார்த்தால் இப்போதைக்கு இஸ்ரேல் அவர் மீண்டும் தான் அந்த பதவியை தக்க வைப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் பார்க்கலாம். நீங்கள் சொன்னது போலதான் இப்ப காசா பகுதியில் மக்கள் தொடர்ச்சியாக கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு புதைப்பதற்கே இடமில்லை என்றால் அது ஒரு சிறிய பிரதேசம். இதுவரையில் 73,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 1,50,000 பேருக்கு மேல் காயமடைந்திருக்கிறார்கள். அதில் நீங்க பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டவர்களில் 20,000 பேர் குழந்தைகள் என்று ஐக்கிய நாடுகள் சபை கூட தெரிவித்திருந்தது. அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காசாவின் எல்லை பகுதியில் மக்கள் நினைவு நிகழ்ச்சி ஒன்றில் இஸ்ரேலின் நிதி அமைச்சர் ஸ்மோட்ரிச் பேசிக் கொண்டிருந்த போது இஸ்ரேலிய மக்கள் அவரை கூக்குரலிட்டு அந்த நிகழ்விலிருந்து வெளியேற்றியிருந்தார்கள். இந்த 1000 வீடுகளை கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவின் போதுதான் இந்த பிரச்சனை நடந்திருக்கின்றது. அவர்கள் மக்கள் கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் பணைய கைதிகளை விடுதலை செய்யும் ஒப்பந்தங்களை இவர் முன்னர் எதிர்த்ததாகவும், அதனால் தான் பெருமளவான பணைய கைதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், கொஞ்சம் பேர் தான் திரும்பி வந்திருக்கிறார்கள் என்று சொல்லியும், அதற்கு முக்கிய காரணம் இவர்தான் என்று சொல்லியும் அவரை அந்த இடத்தில் பேச விடாது துரத்தியதாகவும் கூறப்படுகிறது. இஸ்ரேல் தொடர்ச்சியாக இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இஸ்ரேல் தனது நாட்டுக்குள் மட்டும் நிற்கவில்லை, இப்போது பிரேசிலில் இடம்பெறப் போகின்ற தேர்தலிலும் எதிர்கட்சிக்கு பின்னால் இப்போது இஸ்ரேல் நிற்கின்றது. அதாவது இந்த பிரேசில் வேட்பாளரான பொல்சனாரோ என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், தான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் இஸ்ரேலில் பிரேசிலின் தூதரகத்தை மீண்டும் நிறுவுவதாகவும், பிரேசிலின் தூதரகத்தை டெல் அவிவ் பகுதியில் இல்லாமல் ஜெருசலமுக்கு மாற்றுவதாகவும் கூறியிருக்கிறார். இஸ்ரேல் பலஸ்தீன மோதலில் ஜெருசலமின் சர்ச்சைக்குரிய நிலை காரணமாக தற்போது பெரும்பாலான சர்வதேச சமூக தூதரகங்கள் டெல் அவிவ் பகுதியில் தான் இருக்கின்றன. ஆனால் இப்போது அவர் கூறியிருக்கின்றார், தாங்கள் அங்கு மாற்றுவோம் என்று. கொலம்பியாவில் இடம்பெற்ற தேர்தலில் அந்த ஆட்சியை மாற்றி இருந்தார்கள், அது இஸ்ரேல் தான் செய்தது என்று கூறியிருந்தார்கள். நேற்று இஸ்ரேல், அதாவது அமெரிக்காவுக்கான ஐக்கிய நாடுகள் சபைக்கான இஸ்ரேலின் தூதுவர் பேசும்போது கூறியிருந்தார், நீங்கள் யோசிக்கிறீர்கள் இஸ்ரேல் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது என்று சொல்லி. அவ்வாறு இல்லை, நாங்கள் இப்போது தென் அமெரிக்கா வரையிலும் விரிவாக்கம் பெற்றிருக்கின்றோம், வளைகுடா நாடுகளிலும் நாங்கள்லாம் செல்வாக்கு செலுத்துகின்றோம் என்று. அப்ப இப்போது தென் அமெரிக்காவில் உங்களுக்கு தெரியும், கொலம்பியாவில் இஸ்ரேல் தனது நடவடிக்கையை மேற்கொண்டு அங்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றது. இப்போது இங்கு பிரேசிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முயற்சிக்கிறார்கள் என்று சொன்னால், அதே நேரம் உங்களுக்கு தெரியும் சோமாலி லேண்டிலும் இஸ்ரேல் கொடிதான் பறக்கின்றது. இலங்கையிலும் இஸ்ரேல் அவ்வாறான ஒரு பிடியை வைத்திருக்கிறது என்று சொன்னால், உலகம் முழுவதிலும் உள்ள ஆட்சியாளர்களை
தனது சார்பாக மாற்றுவதில் இஸ்ரேல் ஒரு அகண்ட ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு பிக் பிக்சர் என்று சொல்றது பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருப்பது போலதான் தெரியும். சரி, நாங்கள் இன்னொரு தகவலையும் கூறிக்கொண்டு ஈரான் இந்த உதைபந்தாட்ட இதுல இருந்து இப்போது வெளியேறி இருக்கிறது. வெளியேறிய பொழுது அமெரிக்காவின் அலுவலக மட்ட உத்தியோகத்தர்கள் நடனம் ஆடினார்களாம் என்ற ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு அவமானப்படுத்தினதுக்கு சமனானது. ஆனால் எனக்கு ஒரு சரியான சம்பவம் ஞாபகம் இல்லை. ஈரானிலே இதே போல ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஒருபோதும் எங்கள் நாட்டுக்கு வந்தவர்களை அவமதிப்பதில்லை, நாங்கள் எதிரிகளாக இருந்தாலும் கௌரவமாகத்தான் நடத்துவோம் என்று சொல்லி. ஒரு காலத்திலே ஈரானிலே இதே போல ஒரு உதைபந்தாட்ட போட்டி நடக்குமாக இருந்தால், உலக உதைபந்தா போட்டி, ஈரான் பழிவாங்காது, ஈரான் அவர்களை நன்றாகத்தான் நடத்தும் என்பதற்கு ஒரு உதாரணம். இந்த உதாரணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? யாரோ தங்கள் எதிரிகளை கூட நாங்கள் கௌரவமாக தான் நடத்துவோம் என்ற ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. சரி, இப்பொழுது நாங்கள் இந்த ரஷ்யா உக்ரைன் பக்கம் திரும்புவோம். மாறி மாறி அவர்கள் இப்பொழுது தாக்குதலும் வலுப்பெற்றிருக்கிறது. இப்பொழுது ஒரு சாதாரண நிலையில் இருந்த தாக்குதல் கொஞ்ச நாட்களாக மாறி மாறி தாக்குதல், விமானங்கள் மீது தாக்குதல், பெட்ரோல் நிலையங்கள் மீது தாக்குதல் என்று வலுப்பெற்றிருக்கிறது. இதுவரையில் 300 பெட்ரோல் நிலையங்கள், அதாவது உக்ரைனுடைய 300க்கும் மேற்பட்ட பெட்ரோல் நிலையங்கள் தாக்கி அளிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஈரானிலே ஓய்ந்த சண்டை தான் அங்கு திசை திரும்பி சண்டையை வலுப்புற வைத்திருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது அல்லவா? அதை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? உண்மைதான். என்னென்று சொன்னால் ஒன்று நீங்கள் கூறியது போலதான் ஈரானை எவ்வளவு ஈரானிடம் அமெரிக்கா ஒரு தோல்வியை இருப்பதைத்தான் இந்த கால்பந்தாட்ட போட்டியின் போது அவர்கள் வெளியேறும் போது இவர்கள் இந்த மகிழ்ச்சி அதாவது ஒரு போரில் தோற்றதை அவர்கள் அந்த வழியில் நிவர்த்தி செய்வது போலதான் தெரிகிறது. ஏனென்றால் ஒரு வெற்றி பெற்றவர்கள் எப்போதும் கௌரவமாகத்தான் இருப்பார்கள். தோற்று போனவர்கள் தான் தங்கள் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களிடம் தான் அவ்வாறான நிலைமையை பார்க்க முடியும். அதே சமயம் இந்த ரஷ்யாவின் பேசுவதற்கு முன்னர் இந்த அயத்துல்லா ஹமேனியின் இறுதிச் சடங்கு இந்த வார இறுதியில் ஆரம்பமாக போகின்றது, 7 நாட்கள். அதில் அயத்துல்லா ஹமேனியின் மகன் மொய்தபா ஹமானி அவர்கள் பங்கு பெற்றுவார் என்று கூறப்படுகிறது. ஆனால் அவ்வாறு கிட்டத்தட்ட 20 மில்லியன் தொடக்கம் 30 மில்லியன் மக்கள் பங்கு பெற்றலாம் என்றும் கூறுகிறார்கள். அவ்வாறு அவர் பங்கு பெற்றும் போது அவரை இஸ்ரேல் படுகொலை செய்ய முயற்சிக்கலாம் என்று இந்த CIA முன்னாள் ஆய்வாளர் லார் ஜான்சன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், இஸ்ரேல் அவரை படுகொலை செய்ய துணிந்தாலோ அல்லது முயற்சித்தாலோ அது மிக பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும் என்று சொல்லியும், அந்த நிலையில் ஈரானை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லியும், அப்போது அவர்கள் இஸ்ரேலுக்கு பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படுத்தலாம் என்று சொல்லியும், இந்த நிலை உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக மாறக்கூடும் என்றும் கூறியிருக்கின்றார். ஆனால் அவரின் கருத்தையும் நாங்கள் புறக்கணிக்க முடியாது. அவ்வாறு ஒன்று நடந்தால் இந்த போர் இன்னொரு ஒரு பரிமாணத்துக்கூடாகத்தான் பயணிக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் சொன்னது போல ரஷ்யாவை பொறுத்தவரையில் ரஷ்யாவில் தொடர்ச்சியாக இங்கு ஒரு போர் தணிவு ஏற்பட்டிருக்கின்ற அந்த நிலைமையை பயன்படுத்தி ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யா மீது தனது தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருக்கிறது. இன்றும் இந்த பிளமிங்கோ என்ற குரூஸ் மிசைல் அவர்கள் என்னென்று சொன்னால், மேற்குலக நாடுகள் தங்கள் ஆயுதங்களை கொடுக்காமல் உக்ரைனுக்கு தங்கள் தொழில்நுட்பவியலாளர்களையும் உதிரிப்பாகங்களையும் அனுப்பி அவர்களை கொண்டு ஒரு ஏவுகணையை உருவாக்கி அதை ரஷ்யா மீது பயன்படுத்தியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்ட இந்த ஏவுகணை இன்று 2 ஏவுகணைகளால் ரஷ்யாவின் டிட்டான் என்ற ஏவுகணை தொழிற்சாலை தாக்கி அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதே நேரம் பிரான்ஸ் நீண்ட தூர ஸ்கல்ப் ரக ஏவுகணைகளை தயாரிப்பதற்கான லைசன்ஸை உக்ரைனுக்கு வழங்க போவதாகவும் கூறியிருக்கிறார்கள். இது இந்த பிரித்தானியாவின் ஸ்டோம் ஷடோ ஏவுகணைக்கு நிகரான ஒரு ஏவுகணை என்று சொல்லியும், ஸ்கல்ப் ஏவுகணை குறைந்த உயரத்தில் பறக்கும் என்று சொல்லியும், வான் பாதுகாப்பு அமைப்புகளால் இடைமறிப்பது கடினம் என்றும்,
மேலும் மின்னணு போரை எதிர்க்கும் திறன் கொண்டது என்று சொல்லியும் இந்த ஏவுகணை பதுங்கு குழிகள், பலப்படுத்தப்பட்ட இடங்கள், கட்டளை மையங்கள் மற்றும் பாலங்களை தகர்க்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டது என்று சொல்லியும் கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்டது என்று சொல்லியும் கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் உக்ரைனுக்கு இராணுவ உதவியை விரைவுபடுத்தவும் ரஷ்ய பிரதேசத்தில் உள்ள இலக்குகளை தாக்க அனுமதிக்குமாறும் இந்த நேட்டோ நாடுகள் என்ற சபை மீண்டும் ஒரு முறை தங்கள் உறுப்பு நாடுகளுக்கு வலியுறுத்தி இருப்பதாகவும், இவ்வாறு அனுமதியை வழங்கினால் ரஷ்யாவின் விமான தளங்கள், ஆயுத கிடங்குகள், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், கட்டளை மையங்கள் போன்றவற்றை தாங்கள் தாக்கி அழித்து விடலாம் என்றும் கூறியிருக்கிறார்கள். ஆனால் அதே சமயம் ரஷ்யாவும் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. 300க்கும் மேற்பட்ட எரிபொருள் நிலையங்கள் தாக்கி அளிக்கப்பட்டிருக்கின்றன. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உக்ரைன் எரிபொருட்களை இந்த பவுசர்களில் வைத்துத்தான் விநியோகம் செய்கின்றது. ஏனென்றால் அங்க எரிபொருள் கிடங்குகள் ஒன்றும் இல்லை, எல்லாவற்றையும் ரஷ்யா அழித்து விட்டது. எனவே இப்போது ஐரோப்பிய ஒன்றியத்திடம் கேட்டிருக்கிறார்கள், தங்களுக்கு எரிபொருள் பவுசர்களை தந்துமாறு கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அதே சமயம் ரஷ்யா மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் ரஷ்யா இப்போது டீசலை ஏற்றுமதி செய்வதை நிறுத்துவதாக யோசித்திருக்கிறது. பொலிட்டிகோ என்ற ஊடகம், அமெரிக்காவின் ஊடகம் போட்டிருக்கிறது, ரஷ்யா எண்ணெயை ஏற்றுமதி செய்த ரஷ்யா இப்போது ரஷ்யா எண்ணெயை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலைக்கு மாறி இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் இப்படி நீங்கள் கூறலாம், அவர்கள் எண்ணெய் இறக்குகிறார்கள், ஏற்றுகிறார்கள் என்று எல்லாம் கூறலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அதனால் பாதிக்கப்பட போவதும் அதிக அளவில் இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், ஆசிய நாடுகள், உலக நாடுகள் அனைத்தும் கடும் பாதிப்பை சந்திக்கும் என்றதை அவர்களுக்கு விளங்கவில்லையோ தெரியவில்லை. இப்போது ஐரோப்பாவில் இடம்பெறுகின்ற ஆட்சி மாற்றங்கள், குழப்பங்கள், உலகத்தில் இருக்கின்ற தளம்பர்கள் எல்லாவற்றுக்குமான காரணம் இந்த 2 போரும் தான். ஆனால் அதற்குள் மீண்டும் மீண்டும் எண்ணெயை ஊற்றி கொண்டு இருக்கிறார்கள். எந்த ஒரு பேரழிவையும், அதாவது தங்களுக்கு அந்த பேரழிவை தடுக்கக்கூடிய நிலையில் அவர்கள் இல்லையோ, அல்லது தங்களின் கைமீறி போய்விட்டது என்பதால் அவ்வாறு நடந்து கொள்கிறார்களோ தெரியவில்லை. இவற்றையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த வல்லரசு நாடுகளே பொருளாதாரத்தால் பாதிக்கப்படுகின்ற பொழுது வளர்ந்து வரும் நாடுகள், ஏழ்மை நிலையில் உள்ள நாடுகள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கும் என்பது இந்த இப்படியான சூழ்நிலைகளிலே அந்த நாடுகள் தங்களை எவ்வாறு தக்க வைக்க முயற்சிக்கும் என்பது, குறிப்பாக இந்தியா இதில் நிறைய பாதிக்கப்பட்டது, இலங்கை பாதிக்கப்பட்டது, அதே போல சில சவுத் ஈஸ்ட் ஏசியா, தென்கிழக்கு ஆசிய நாடுகள் பாதிக்கப்பட்டன. அவைகள் ஏதோ தங்களை முடிந்த வரையிலே இதிலிருந்து காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் தெரிகிறது. ஏனென்றால் இந்த வல்லரசு நாடுகளே இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டு பொருளாதார நெருக்கடி வருகிறது, வட்டி வீதங்கள் உயர்த்துகிறார்கள், காரணம் பணவீக்கம் ஏற்பட்டதனால் வட்டி வீதத்தை உயர்த்துகிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள் பெரிதாக வீழ்ந்ததாக தெரியவில்லை. அப்படித்தானே? உண்மைதான். அவர்கள் தற்போது தங்களிடம் உள்ளதை வைத்துக் கொண்டு ஏதோ ஒரு வகையில் சமாளித்துக் கொண்டு போகிறார்கள். பொருளாதார ரீதியாக எல்லா நாடுகளும், இப்ப இந்தியாவும் இதில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. தொழில்துறை ரீதியாக இருந்தாலும் சரி, ஏற்றுமதியாக இருந்தாலும் சரி, இறக்குமதியாக இருந்தாலும் சரி. ஆனால் அது ஒரு நீண்ட கால பாதிப்பை ஏற்படுத்தும் என்றதான் மிக மிக முக்கியமான பிரச்சனை. இலங்கையும் அவ்வாறுதான். இலங்கையின் ஜிடிபி கூட 5.1% வளரும் என்றார்கள். இப்போது 3% வளரலாம் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்னர் ஒரு சின்ன விடயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். அமெரிக்காவிலே நீங்கள் கூறியது போல $4.5 ஒரு கேலன் பெட்ரோல் எரிபொருள் விற்கிறார்கள். அதை $2.5 கொண்டு வந்து குறைக்க வேண்டும் என்கிறார்கள். $4.5 என்பதை 1 லிட்டருக்கு பிரித்து பார்த்தால் கிட்டத்தட்ட $4 நினைக்கிறேன். 90% அல்லது $1 தான். அப்படி பார்க்க போனால் அது உலகத்திலே சராசரியாக இந்த விலை குறைந்த நாடுகளிலே விற்கப்படும் விலைதான் அமெரிக்கா என்ற பணக்கார நாட்டிலே விற்கப்படுகிறது. நான் உங்கள் முன்னரும் ஒரு நிகழ்ச்சியிலே கூறியிருந்தேன், உங்களுடைய இங்கிலாந்திலே மற்றது அகல் நாடுகளான பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி போன்ற நாடுகள், நியூசிலாந்திலும் சிங்கப்பூரிலும் வரிகள் அதிகம் காரணமாக பெட்ரோல் விலை மிக அதிகம். மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது, இந்த ஆசிய நாடுகள் மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது, அப்படி இருந்தும் இந்த விலையே உயர்வான விலை என்று அவர்கள் கூறிக்கொண்டு தங்களிடம் பெட்ரோலையும் வைத்துக் கொண்டு மற்றவர்கள் மீது அவர்கள் குதிரை விடுகிற சவாரி செய்கிறார்கள் போல தெரிகிறது. இந்த உங்கள் கருத்தை கூறிக்கொண்டு கூறுங்கள்.
உண்மைதான். என்று சொன்னால் அவர்கள் அதாவது தங்கள் அரசியல் இருப்பை பார்க்கிறார்களே தவிர, அடுத்ததாக தங்கள் மக்கள் மட்டும் நன்றாக இருந்தால் காணும் என்று யோசிக்கிறார்களே தவிர, ஏனைய நாடுகளை பற்றி அவர்கள் கவலைப்படுவதாக இல்லை. ஏன் இந்த எரிபொருட்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்கள் இந்த எரிபொருட்களின் பாவனையை குறைத்து அந்த சூழல் உலக புவி வெப்பமாவதல் தடுக்க வேண்டும், குளோபல் வார்மிங்கை தடுக்க வேண்டும் என்று கூறினவர்கள். ஆனால் இப்போது அதை மலிவான விலைக்கு கொண்டு வந்து விற்று மேலும் மேலும் அதனை ஊக்குவித்து அதன் மூலம் வருமானத்தை ஈட்டுவதற்கு அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெனிசுலாவாக இருக்கலாம், இப்போது ஈரான் போராக இருக்கலாம், எல்லாவற்றிற்கும் உரிய காரணம் என்னென்று சொன்னால் இந்த எரிசக்தி துறையை கைப்பற்றுவதன் ஊடாக தனது விழுந்த பொருளாதாரத்தை நிமித்துவது, அடுத்தது தனது மக்களுக்கு சுமையை குறைப்பதன் ஊடாக அரசியல் இருப்புத்தன்மையை உறுதிப்படுத்துவது. இதுதான் அவர்களின் ஒரு குறுகிய கால நோக்கம். அவ்வளவுதான். நல்லது. இத்துடன் இன்றைய இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளுவோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.